Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Pulsar அப்படிங்கிற பேர் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 2001ல் பஜாஜ் வந்து ஃபர்ஸ்ட் பல்சர் 150 வந்து லான்ச் பண்ணாங்க. 24 வருஷமா பஜாஜ் வந்து பல்சருங்கிற பேர்ல ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ இந்த 24 வருஷத்துல பல்சருங்கிற பேர் வந்து 3 கேட்டகரியாவே மாறி இருக்கு. அதாவது பல்சர் கிளாசிக், அதுக்கப்புறம் வந்து பல்சர் என், அதுக்கப்புறம் பல்சர் என்எஸ் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த பல்சர் கிளாசிக் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்த மாடல் அது இன்னைக்கும் இருக்கு. ரொம்ப கிளாசிக்கா அந்த டிசைன் ஆஸ்பெக்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாசிக் டிசைனையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா வேணும் அப்படின்னும் போது தான் இந்த என்எஸ் சீரிஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. என்எஸ் 200 வந்து பயங்கரமான ஹிட். எல்லாருமே இந்த என்எஸ் 200ல ஏகப்பட்ட ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த என்எஸ் 200 பிடிச்சிருந்தது. அந்த என்எஸ்லயே வந்து என்எஸ் 125, என்எஸ் 115 ஏகப்பட்ட மாடல்ஸும் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப வருஷமா வந்து பல்சர்ல வந்து 220cc தான் வந்து ஹையஸ்ட் சிசியா இருந்தது. அதுக்கப்புறமா ரீசெண்டாக தான் F250 அப்புறம் N250 அப்படிங்கிற மாடலை லான்ச் பண்ணாங்க. டிசைன் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பழைய பல்சர்ஸ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டிசைனில் வந்து அதை லான்ச் பண்ணாங்க. அந்த டிசைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் அப்போ இருந்தது. இப்போவும் என் பக்கத்தில் அந்த N250 இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா டிசைனுங்கிறது சப்ஜெக்டிவ். சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஓவராலாக அந்த பைக்கை பார்த்த உடனே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் இல்லையா? அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இப்போது இந்த N250 அப்கிரேடட் வெர்ஷன் 2024 வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் இருக்கிற அப்கிரேட்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2024ஓட அப்கிரேடட் N250 மாடல். அந்த மாடலோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பல்சரில் 150cc வந்த டைம், அதாவது 2001ல் பல்சர் எவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் தெரியுமா, 150cc இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பீடாக போகும் அப்படின்லாம் பேசியிருக்கோம். அந்தளவுக்கு அந்த மோட்டர் சைக்கிள் வந்து அப்போது அவ்வளோ பவர்ஃபுல், டெஃபினெட்லி மேல் அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் வந்தது. அதுக்கப்புறம் பல்சர் 220 வந்தது. அந்த 220க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். இன்றைக்கும் அந்த 220cc வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த லெகசியை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஃபேர்டு வெஹிக்கிளும் ஒரு நேக்கட் வெஹிக்கிளும் வந்து லான்ச் பண்ணாங்க பஜாஜ். ஆனால் இந்த டைம் வந்து அவங்க இந்த பல்சர் செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிகமான சிசி கொண்ட மோட்டர் சைக்கிளாக தான் லான்ச் பண்ணாங்க, 250. இதுக்கப்புறம் இன்னும் மேலே போகணுன்னா நம்ம டாமினார் செக்மெண்ட்டுக்கு போகணும். அது வேறு வீடியோ, அது அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வந்து டியூக் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது, அப்படி ஃப்ளாஷியாக வேணால் எனக்கு சட்டிலான ஒரு டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஜிக்ஸர், அப்படி இல்லைனா ஹார்னட், இல்லைனா டிவிஎஸில் வந்து அப்பாச்சி 200 சீரீஸ் இதெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு மாடல் வேணும் அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த N250 வந்து இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் இந்த இன்ஜினோட பவர் வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜிக்ஸர். ஆனால் ஜிக்ஸர் வந்து இதை விட கொஞ்சம் பவர் அதிகமாக இருந்தாலும் விலையும் அதிகம். இதை விட ஒரு 30,000-40,000 அதிகமாக இருக்குது. இது வந்து அதை விட 30,000 கம்மியாக இருக்குது. இந்த 250cc 24.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 21.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 150cc வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜினும் 250cc எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருந்தது. ஆனால் இப்போ 150cc எல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிடுச்சு. ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க கூட மினிமம் ஒரு 150cc வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. 250cc எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் இப்போ 250cc அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ரெகுலர் 150cc மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்குமே 250cc வந்து போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் 250cc கண்டிப்பாக ஒரு மோட்டர் சைக்கிளை வச்சுருப்பாங்க. அந்த வரிசையில் ஆல்ரெடி பஜாஜ் வந்து 200 மார்க்கெட்டில் விட்டு ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் எங்கே போனாலும் டியூக் 200 இல்லாத இடமே இருக்காது. அந்தளவுக்கு இந்த 200, 250, 390cc வந்து பயங்கரமாக மார்க்கெட்டில் சேல் ஆச்சு. ஸோ அதை பல்சர் பிராண்ட்லையும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த N250. இந்த 2024 பல்சரில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்த்த உடனே தெரியும், இந்த அப்சைட் டவுன் ஃபோக் தான். இந்த அப்சைட் டவுன் ஃபோக் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் டாமினாரில் பார்த்துருப்பீங்க. அப்சைட் டவுன் ஃபோக் எப்பயுமே வந்து ரைடிங் ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்தும். உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரில் அதிகப்படியான ஸ்டெபிலிட்டியும் கண்ட்ரோலும் கொடுக்கும். முக்கியமாக கார்னர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இந்த அப்சைட் டவுன் ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ் பைக்கில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ ஸ்போர்ட்டி மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே அப்சைட் டவுன் ஃபோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயும் அந்த அப்சைட் டவுன் ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து டயர் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
கண்டிப்பாக வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வந்து எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி வந்து N250ல் டயர் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி 100/18 இருந்தது 110/17 மாற்றிட்டாங்க. ரியரில் வந்து 130/17 இருந்தது 140/17 மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் டயரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப பல்கியாகவும் இருக்குது. இது நல்லாவும் இருக்குது லுக்குக்கு. இதை நம்ம ரைட் பண்ணுறப்ப அதிகப்படியான கண்ட்ரோலும் அதிகப்படியான கிரிப்பும் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து இந்த ஏபிஎஸ்ல ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரோட், ரெயின், அதுக்கப்புறம் ஆஃப் ரோடில் நீங்கள் ரியர் ஏபிஎஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரிஃப்ட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு புது அடிஷன். இப்போ தான் இந்த என் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நாமளும் இதை வந்து ரைட் பண்ணி பார்க்குறப்ப இந்த ரெயின் ரோடுன்னு மாற்றி பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் இந்த ரைடிங் மோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு ஆல்ரெடி வந்து எல்இடி லைட்ஸ் இருக்குது, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்குது, டெயில் லைட்டும் எல்இடி, பிளிங்கர்ஸும் எல்இடி. ஸோ ஆக மொத்தம் எல்லாமே எல்இடி கொடுத்து ஒரு எல்இடி மயமாக்கிட்டாங்க. ஸோ இந்த அப்கிரேட்லேயே ரொம்ப நோட் பண்ணக்கூடிய ஒரு அப்கிரேட் என்ன அப்படின்னா வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அதில் வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். இந்த கனெக்டட் ஃபீச்சரை என் சீரீஸில் ஆல்ரெடி N150, 160ல் பஜாஜ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த N250லேயே இதை கொடுத்துருக்காங்க. இந்த அப்கிரேடட் வெர்ஷனில் வந்து இப்போ 3 கலர்ஸ் வருது. ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸும் வந்து புதுமைப்படுத்தியிருக்காங்க. ஓவராலாக வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் லுக்காக இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம N250 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இருந்தாலும் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், இதோட வீல் பேஸ், இதோட டயர் சைஸ் இதெல்லாம் ஸ்லைட்டாக மாறி இருக்குது. அந்த மாற்றத்துக்காக பெரிய சேஞ்ச் இல்லைனாலும் கொஞ்சம் பெப்பியாக வந்து மாறி இருக்கு. முக்கியமாக ஹேண்ட்லிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் 1 kg கம்மியாக இருக்கிறது கூட சொல்லலாம். இந்த மோட்டர் சைக்கிளோட ரைடிங் பொசிஷன் ரொம்ப காமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியான மோட்டர் சைக்கிள் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது சிட்டிக்குள்ளே ரொம்ப நேரம் ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக ஓட்ட முடியும். ஏன்னா இது சிட்டிக்கும் லைட்டாக ஹைவேக்கும் ஏற்ற மாதிரி தான் வந்து பஜாஜ் வந்து இதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பவரும் 24.5 PS கண்டிப்பாக டிராஃபிக்கில் போகிறப்ப இதோடைய இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் கிளச் வந்து பிடிக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தான கிளச்சாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அது வந்து இனிஷியலாக டக்குன்னு வந்து உங்களை வந்து புஷ் பண்ணும். அது வந்து இந்த மோட்டர் சைக்கிளில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த த்ராட்டிலேருந்து அந்த பவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவே அப்படியே ஹைவேக்கு வந்தப்புறம் டாப் கியர் போட்டுட்டு வந்து அப்படியே மெதுவாக க்ரூஸ் பண்ணுறப்ப இதோட ஸ்மூத்னஸ் வந்து என்னை உண்மையிலே என்ஜாய் பண்ண வச்சுது. முக்கியமாக இதில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருந்ததுனால அதோட டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹைவேலையும் சரி, குட்டி குட்டி பம்ப்லேயும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட சஸ்பென்ஷன் ட்ராவலும் வந்து சூப்பராக இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. முக்கியமாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு வந்து மெனியூர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. N250ல் அப்சைட் டவுன் ஃபோக் வந்து உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான அடிஷன். பர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் இல்லை, லுக்குக்கும் இது வந்து இந்த மோட்டர் சைக்கிளை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணிடும். அந்த வகையில் நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டெஸ்ட் ரைடில் நம்ம இன்னொரு விஷயம் என்ஜாய் பண்ணது என்னென்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த மோட்டர் சைக்கிளில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். இது வந்து நம்மளோட ரியர் டயர் வந்து ஸ்பின் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் திடீர்னு ஃபஸ்ட் கியர்லேருந்து உடனே மூவ் ஆகுறீங்க அப்படின்னும் போது பின்னாடி டயர் ஸ்பின் ஆகாமல் நம்மளை வந்து காப்பாற்றும், ஸ்கிட் ஆகாது. இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மோட்டர் சைக்கிளில் இன்னொரு அட்வான்ஸ்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு. அது வந்து நம்ம மோட்டர் சைக்கிளில் வந்து கியர் ஷிஃப்ட் அப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து இதுதான், 14 லிட்டர்ஸ். ஸோ அதனால் லாங் ரைட் போகிறதுக்கு நீங்கள் கவலையப்பட தேவையில்லை, எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். ஸோ மைலேஜ்னு வர்றப்ப இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 35 km/L. ஸோ ஆல்ரெடி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் சைக்கிளை வாங்கின யூசர்ஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மோட்டர் சைக்கிளை கம்பேர் பண்ணுறப்ப பஜாஜ் வந்து உண்மையிலே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பஜாஜை வந்து நம்ம பாராட்டலாம். இந்த ரைட் குவாலிட்டியும் பர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளச்சு, அதுக்கப்புறம் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ், அப்புறம் ஏபிஎஸ் ரைட் மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து ஒரு ஃபுல்ஃபில்டு பேக்டாக கொடுத்துருக்காங்க இந்த N250. கனெக்டட் ஃபீச்சர்ஸில் ப்ளூடூத் மொபைலில் கனெக்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து காலர் ஐடி வந்து தெரிய வரும். அதே மாதிரி நீங்கள் காலை வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். SMS அலர்ட்ஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே தெரியுதுங்கிறது ஒரு அட்வான்ஸ்டான விஷயம். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு அவங்க தனியாக ஒரு ஆப் கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய வண்டியோட இந்த சேசிங் நம்பர்லாம் வந்து கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு மேக்ஸிமம் 5 ஃபோன் நம்பர் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ப்ரைசிங் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக வச்சுருக்காங்க. அதாவது இந்த பழைய மாடல்லேருந்து இந்த புது மாடல் அப்கிரேடில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் 700 ரூபாய் தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்டு இந்த ப்ரைஸுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த N250 நீங்கள் வந்து கவனிக்கல, பார்க்கல, ஒழுங்காக அப்சர்வ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் போய் இதை பாருங்கள். இதோட ஃபீச்சர்ஸும் இதோடைய ஓவரால் பேக்கேஜும் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. நான் இப்போ இந்த ரைடில் வந்து ஓவராலாக இதை ஓட்டி பார்த்ததுலையும் இதோட ஃபீச்சர்ஸை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலையும் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஷோரூமில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதோட நின்றுலங்க, என் சீரீஸில் வந்து 250 அப்கிரேட் ஆகிருக்கு. என்எஸில் அடுத்த அப்கிரேட் பெருசாக காத்துக்கிட்டு இருக்கு. மே மாதம் ஒரு பயங்கரமான சிசி கொண்ட ஒரு மோட்டர் சைக்கிள் லான்ச் ஆக போகுது. அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. சீக்கிரம் அந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். நான் உங்கள் டிஜே. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.